அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னேன்னா, குடிப்பழக்கத்தை நிறுத்தம். இதை நிறுத்த முடியுமா அப்படின்னா, நிறுத்த முடியும்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. இருந்தாலும் என்ன சொன்னாலும் நான் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் பரிச்சித்து பாருங்கள். பரிச்சித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குடிப்பழக்கத்தை நிறுத்துவதற்கு ஒரு வழி கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ குடிப்பழக்கம் என்ன சொல்லலாம்னா, ஏன் குடிப்பழக்கம் வருகிறது என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். குடிப்பழக்கம் கெட்ட பழக்கம், அதாவது மதுவும் மாதும் தான் இப்போதைக்கு பிரச்சனை. அப்போ மது என்பது என்ன சொன்னால் போதை, மாது என்பது பெண்ணுடைய பழக்கம். அதற்கடுத்து என்ன சொன்னான்னா மாது மண் கூட என்ன சொன்ன, இந்த காலத்தில் எவனுமே என்ன சொன்னான்னா வச்சிருக்கிற பூமியவே என்ன சொன்னான்னா ஒன்றும் பண்ணி ஜெயிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள்லாம் கிடையாது. காரணம் என்ன சொன்னால் வேர்வை தனி சிந்தனை, பூமி வச்சுருந்தா வேர்வை தனி சிந்தனை. அப்போ ஏன் ஒரு மனிதன் என்ன சொன்ன மதுவுக்கு அடிமையாகிறான் அப்படின்னு நீங்கள் பரிச்சித்து பாருங்கள். ஏதாவது ஒரு கிரகம் ராகுவுடைய நட்சத்திரத்தில் போய் உட்காந்து, ஏதாவது ஒரு கிரகம் ராகுவுடைய நட்சத்திரத்துக்கு, எந்த கிரகம் உட்கார்ந்தாலும் சேர்த்தான். அது லக்னாதிபதி உட்கார்ந்தாலும் சேர்த்தான். அதாவது உயிர்காரகமுடைய ஒரு ராகுவுடைய நட்சத்திரத்தில் 3 நட்சத்திரம் இருக்கு. சுவாதி, சதயம், திருவாதிரை. இந்த நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு கிரகம் உட்கார்ந்திருந்தால் அவர் ஏதோ ஒரு விதத்தில் இதை நீங்கள் என்ன சொன்னா தப்பாக எடுத்துக்கிட வேண்டாம். அவற்றை ஏதோ ஒரு ரகசியமான மறைத்தல் தன்மையுடைய ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும். ஆனால் வெளியே சொல்ல முடியும், சொல்ல மாட்டாங்க. அப்போ வெளியே சொல்ல மாட்டாங்க, வெளியே சொல்ல முடியாது. அதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்போ என்ன சொல்கிறேன்னா, பாம்பு என்ன செய்யும், எப்பயுமே ரோட்டு வெளியே என்ன சொல்கிறான்னா அப்படி தலையை தூக்கிட்டு நான் ஒரு பெரிய கட்டிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு வரவே வராது. அப்போ அந்தி சாய்கின்ற நேரத்தில் இரவு நேரங்களில் தான் இந்த பாம்பு என்ன சொல்கிறான்னா தன்னுடைய இரையை தேடுவதற்காக குளிர்ந்த நேரத்தில், குளிர்ச்சியான நேரத்தில் வெளியே வரும். அப்போ என்ன சொல்கிறான்னா எந்த ஒரு மனிதனுக்கு ராகுவுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா மது, மங்கை, இந்த 2 தானே இப்போதைக்கு இருக்கிற கெட்ட பழக்கம். கெட்ட பழக்கத்தில் மதுவும் மங்கை ப்ளஸ் என்ன சொன்னான்னா இந்த போதைப் பொருள்கள் இதெல்லாம் என்ன சொன்னான்னா அவங்க இருக்கிற இடத்துக்கு உண்டான சுச்சுவேஷனுக்கு தக்கன அந்த லொக்கேஷன் ஏரியா இருக்கும் இல்லையா, லொக்கேஷனுடைய ஏரியாவை பொறுத்தளவில் ஒரு சில விஷயங்கள் அவர்கள் பழக்கத்துக்கு அடிமையாயிடுவாங்க. அப்போ இதுதான் இந்த பேசிக்கலி ஒரு ஜாதகத்தில் ராகுவுடைய நட்சத்திரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தால், ராகுவுடைய நட்சத்திரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தால் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி என்ன சொல்லலான்னா சபலத்திற்கும் ப்ளஸ் என்ன சொன்னான்னா தன்னை என்ன சொன்னான்னா ஒரு தன்னிலிருந்து ஒரு பிரம்மாண்டத்தை தான் உருவாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நோக்கத்தில் என்ன சொல்கிறான்னா அது அந்த கெட்ட பழக்கத்திற்கு அடிமையாக்கி விடும். இது ஜோதிட விதி. எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுனா, அவங்க பாதசாரத்தை எடுத்து போட்டு பாருங்க. இந்த பாதசாரத்தில் ராகுவுடைய நட்சத்திரத்திற்கு ஒரு ராகுவுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் ஓகே, 3 கிரகம் இருந்தால் 3 கிரகம் என்ன சொல்கிறாங்கன்னா அதிகமான கிரகங்கள் ராகுவுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் அவருக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும். அது மதுவாக இருக்கலாம், அல்லது மங்கையாக இருக்கலாம், அல்லது போதைப் பொருளாக இருக்கலாம். இது கண்டிப்பாக இருக்கும். அப்போ என்ன சொன்னான்னா இப்படி நீங்கள் செக் பண்ணி பார்த்து இல்லைன்னா ராகுவுடைய பார்வையில் யார் இருக்காங்க, ராகுவுடைய பார்வையில் என்ன சொன்னாங்க, ராகுவுக்கு 3, 7, 11 பார்வை உண்டு. அது இல்லைன்னா யாரும் சொல்ல முடியாது. அப்போ என்ன சொன்னாங்க, எல்லோரும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சொன்னாங்கன்னா இது இல்லை அது இல்லைன்னா சொல்ல முடியாது. பழங்கால நூல்களில் என்ன சொன்னாங்கன்னா
ராகுவுக்கு 3, 7 பார்வை உண்டு. அதே மாதிரி கேதுவுக்கு வந்து என்ன சொன்னால் 3, 7, 11 பார்வை உண்டு. அதை ஆண்டி கிளாக் வைஸாக பார்ப்பாங்க. ஆண்டி கிளாக் வைஸாக பார்ப்பாங்க. அதில் எல்லாம் மாற்றங்கள்லாம் கிடையாது. அப்போ வந்து என்ன சொன்னான்னா, இந்த மாதிரி நபர்களுக்கு தான் இந்த குடிப்பழக்கங்கள், மதுமங்கை இது வந்து வரும். அப்போ இவங்க என்ன செய்யணும்? இவங்களை வந்து நீங்கள் ஒன்றும் செய்ய மாட்டேங்க. குடிக்கிறவனை போய் குடிக்காதுன்னு சொன்னால் வந்து கேட்க போகிறது கிடையாது. கெட்ட வழக்கம் பண்ணுறவனை கெட்ட வழக்கம் பண்ணுறாதேன்னு சொல்கிறதை கேட்க முடியாது. அப்போ என்ன சொன்னாங்க வந்து, இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, மேல்மருவத்தூர் ஆதிபராசக்திக்கு நேமுகம் போட்டு, என்னுடைய கணவர் குடியை நிறுத்தினால், குடிக்காமல் இருந்தால் நான் வந்து அங்கே வந்து என்னுடைய கணவரோடு வந்து என்ன சொன்னால் அங்க பிரதட்சணம் பண்ணுகிறேன் என்று ஒரு நேமகத்தை வந்து போட்டோம். அங்க பிரதட்சணம் பண்ணுறதுக்கு போட்டோம். இதுக்கு வந்து என்ன சொன்னேன்னா, இது அப்போ போகணும் இப்போ போகணும் அப்படிங்களே, அந்த சீசனில் தான் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. இதை நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவுரைக்கு வந்து நம்ம வந்தாச்சுன்னா பெண்கள் வந்து கொஞ்சம் துணிஞ்சிடணும். நம்ம வந்து மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அந்த கோவிலில் போய் அந்த அம்மனுக்கு வந்து நம்ம அங்க பிரதட்சணம் பண்ணிடுவோம். என் கணவர் நிறுத்திட்டாருன்னா நான் வந்து என்ன சொன்னேன்னா 100% நான் வந்து என்ன சொன்னேன்னா கணவரோடு வந்து அங்க பிரதட்சணம் நீங்கள் பெண் தான் பண்ண போகிறா, ஆம்பளை துணைக்க வேணும்ல, அதுக்கு தான். அதனால் வந்து என்ன சொன்னேன்னா, இந்த ஒரு நேமுகத்தை வந்து நீங்கள் போட்டுக்கொண்டீர்கள் என்று சொன்னால், ஒரு தடவையில் முடியலையா, 2 தடவையில் முடியலையா, 3வது தடவையில் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும். எப்பயுமே 3 தடவைக்கு மேலே எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து என்னுடைய குருநாதர் வந்து ஒரு விஷயம் சொல்லுவார். செய்வினை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அப்படின்னா, இருக்குடா. ஆனால் வந்து என்ன சொன்னேன்னா, செய்வினை 6 தடவைக்கு மேலே செய்ய முடியாது. மனிதனுடைய பிறப்பு வந்து 7. ஆனால் அவர் 6 தடவை தான் ஒருத்தனுக்கு போய் செய்வனை செய்யணும். 7வது தடவை செஞ்சிட்டான்னா அப்படியே செஞ்சது பூரா அவனுக்கு திரும்ப உறுதியாக வந்துடும். இந்த செய்வினை தோஷத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. எவனுக்கெல்லாம் செய்வினை தோஷம் வந்து நல்லா பிடிக்கும் தெரியுமா? ரோகிணி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்துருந்தால் செய்வினை தோஷம் வந்து கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் வாழ்நாளைக்குள்ளே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எஃபெக்ஷன் ஆகும். உத்தர நட்சத்திரத்தில் வந்து எவனுக்கு ஒரு கிரகம் இருந்தானா அவனுக்கு செய்வினையால் வந்து அவன் மடிவது உறுதி. புராட நட்சத்திரத்தில் போய் ஒரு கிரகம் இருந்தால் அவனுக்கு செய்வினை வந்து உறுதி. இதில் இந்த நட்சத்திரத்தில் தான் பிறக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் அவசியம்லாம் கிடையாது. ரோகிணியில் பிறந்திருக்கணும், உத்தரத்தில் பிறந்திருக்கணும், போராட்டத்தில் போய் பிறந்தால் தான் செய்வினை தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இவர்களுக்கு இது வந்து என்ன சொன்னாலும் கம்ப்ளீட்டாக உனக்கு புதனுடைய தோஷம் இருக்குது, என்னைக்கு இருந்தாலும் என்ன சொன்னாலும் நீ ஜோசியக்காரன்ட்டால் வந்து புதன் ஜோசியக்காரனால் வந்து உனக்கு வந்து ஒரு ஆப்பு உண்டு. ரோகிணி உத்தரம் போராட்டத்தில் போய் பிறந்தவனுக்கு ஜோதிடக்காரனை வந்து பழிக்கக்கூடாது. நல்லா இதை வச்சுக்கிடுங்க. ஜோதிடர்களை பழிக்கக்கூடாத நட்சத்திரங்கள்னால் ரோகிணியும் உத்தரம் போராட நட்சத்திரத்தில் போய் வந்து பழிச்சு பேசக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது அப்பட்டமாகவே பாஞ்சிடும். அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்கிறேன்னா, வந்து உங்களுக்கு வந்து என்ன சொன்னேன்னா, இந்த நட்சத்திரங்களில் ஏதாவது கிரகம் இருந்தால் அந்த காலத்தோடைய அந்தரங்கள் சூட்சுமங்கள் வரும்போது அதோடைய எஃபெக்ட்னஸ் கண்டிப்பாக வந்துடும். அதனால் கவனமாக இருக்கணும். அதை நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா, வந்து ஒவ்வொரு இடத்திலும் என்னென்ன இருக்குன்னு அது எல்லாத்துக்கும் உண்டு. அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பாக ரோகிணி உத்தரம் போராட்டத்தில் யார் பிறந்தாலும் அவர்களுக்கு செய்வினை தோஷம் உண்டு. இதை நல்லா தெரிஞ்சுக்கிடும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்கிறேன்னா, கடைசியில் வந்து என்ன சொன்னால், கடைசியில் ஜோசியர் கூட போய் சண்டை போட்டக்கூடாது. ஏன்னா இவங்களுக்கு அது அந்த எஃபெக்ட்னஸ் வந்துடும். போய் வந்து என்ன சொல்லணும், 2வது என்ன சொன்னால், புதன் என்று சொல்லக்கூடிய வாத்தியார்கிட்ட சண்டை போட்டக்கூடாது. படிக்கிற பிள்ளைகள்கிட்ட வந்து இவங்களுக்கு வந்து என்ன சொன்னான்னு வந்து ஒரு ஏதாவது வந்து இவனை சாதாரணமாக போகும்போது கிண்டல் பண்ணிடும், அவனை போய் இவன் வஞ்சிட்டு இருப்பான். படிக்கிற பிள்ளைகள் புதன் இந்த மாதிரி வந்துடும். அப்போ நம்மளுடைய ஊழ்வினைகள் எந்த ரூபத்திலும் அந்த கிரகங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கும். அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதனால் அந்த குடிப்பழக்கத்தை நிறுத்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில் அங்கப்பிரதட்சணம் செய்ய
குடிப்பழக்கத்தில் உள்ளவர்களுடைய மனைவிமார்கள் அதற்கு நேமகம் போட்டு நீங்கள் விரதம் பிடிச்சு நீங்கள் போய் கண்டிப்பாக செய்தீர்கள் என்று சொன்னால், ஒரே தடவையில் முடியாது, 3 தடவை அந்த விஷயத்துக்கு நீங்கள் முயற்சி செய்தீர்கள் என்று சொன்னால் 100% என்ன சொன்னால், உங்கள் வீட்டுக்காரர் குடிகாரராக இல்லாமல் நல்ல அமைப்பை வருவதற்கு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி என்னைக்கும் துணை இருப்பாள் என்று சாஸ்திரம் சொல்கிறது, நான் சொல்லலை. பரிசித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.